கடலும் கிழவனும் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. பகுதி 8. மீன் எகிரியதை அவன் காண முடியவில்லை. எனினும் கடல் வெடித்து அது எழுவதையும் நீரை விசிறி முழுகுவதையும் சப்தத்தாலேயே உணர்ந்தான். கயிறு நழுவும் வேகம் அவனது கைகளை பல இடங்களில் கீறிவிட்டன. எனினும் இது எதிர்பார்த்ததுதானே. எனவே உள்ளங்கையிலும் விரல்களிலும் காயம் படாதபடி காத்து கொள்ள முயன்றான். பையன் இருந்தால் கயிறுகளை ஈரப்படுத்தி மென்மையாக்குவான். பையன் இருந்தால் அவன் இருந்தால் என்று திரும்ப திரும்ப நினைத்தான். கயிறு நழுவிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதன் வேகம் குறைந்துவிட்டது. கயிற்றை வலித்து ஒவ்வொரு அங்குல நீள நெகிழ்விற்கும் அம்மீன் தன் முழு பலத்தையும் உபயோகிக்கும்படி கஷ்டப்படுத்தினான். மெதுவாக படகு பலகையிலிருந்த தலையை தூக்கினான். கன்னத்தை கடற்பன்றி இறைச்சி கொத்தி தின்றும் எடுத்தான். மண்டியிட்டு உட்கார்ந்தான். மெதுவாய் எழுந்தான். கொஞ்சம் கொஞ்சமாய் கயிறு விட்டான். காணா கயிற்று சுருணைகளை காலால் கண்டு கொண்டான். வேண்டிய அளவு கயிறு இருந்தது. இப்பொழுது மீன் நீளும் கயிற்றின் கனத்தையும் தாங்கிக் கொண்டு கடலில் நீந்த வேண்டும். ஆம், அது ஒரு டஜன் தடவைகளாவது எம்பி குதித்திருக்கும். அதன் செதிர்பைகளில் நிரம்ப காற்று புகுந்திருக்கும். எனவே எனக்கு எட்டாத ஆழத்திற்கு சென்று அது சாக முடியாது. சீக்கிரமே அது சுற்ற ஆரம்பித்துவிடும். அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். ஏன் அது திடீரென்று துள்ளி குதித்தது? பசியாலா அல்லது இருட்டில் எதையோ கண்ட பயத்தாலா? பயமாய்தான் இருக்கும். மிகவும் திறமையான வலுவான தைரியமான மீனாயிற்றே. அதற்கு பயம் தோன்றுவது ஆச்சரியந்தான். கிழவனே, தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்காதே. நீ அதை பிடித்து கொண்டு விடுவாய். இன்னும் கொஞ்சம் கயிறு தேவைதான். எனினும் அது சீக்கிரம் சுற்ற ஆரம்பித்துவிடும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இடது கையால் தூண்டிலை பிடித்து கொண்டு குனிந்து வலது கையால் ஒட்டி இருந்த இறைச்சி அகல முகத்தை கடல் நீரில் அலம்பினான். அவ்விறைச்சி அழுகி நாற்றமெடுத்து வாந்தி செய்தன. தன் பலம் குறையும் என்று நினைத்தான். முகம் கழுவிய பின் கையை அலம்பினான். முந்திய அசட்டு வெளிச்சம் பரவியது. மீன் அநேகமாக கிழக்கு நோக்கி செல்லுகிறது. எனவே அது ஓய்ந்துவிட்டது. நீரோட்டத்திற்கேற்ப மிதக்குகிறது. சீக்கிரமே சுற்ற ஆரம்பித்துவிடும். அப்புறமே நம் வேலை துவக்கமாகும். போதுமான நேரம் நீரில் இருந்தாயிற்றே என்று தோன்றியதும் தன் வலக்கையை எடுத்து உற்று பார்த்தான். அப்படி ஒன்றும் மோசமில்லை. வலித்தால் என்ன? வலிக்காக மனிதன் பயப்படுவதா என்றான். வலக்கையால் மெதுவாக காயங்களில் படாவண்ணம் கயிற்றை பற்றி கொண்டு இடக்கையை அலம்ப நீரில் அமுக்கிவிட்டான். உபயோகமற்றவனாயினும் உன் கடமையை சரியாகவே செய்துவிட்டாய். ஒரு முறை, ஒரு கணம் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்றான். 2 நல்ல வலிவான கைகளோடு நான் பிறந்திருக்கலாகாது. ஒருவேளை இடக்கையை சரியாக வளர்க்கலாகாது. என்னுடைய குற்றமாகவே இருக்கலாம். எனினும் கற்றுக்கொள்ள அதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன என்பது கடவுளுக்கு தெரியும். எப்படியோ இரவில் அப்படி ஒன்றும் அது மோசமாக நடந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு தரம்தான் மறுத்து போயிற்று. இனியும் மறுத்தால் கயிறு அதை அறுத்து கொண்டு போகட்டும். இப்படியெல்லாம் எண்ணும்போது அவன் மூளை தெளிவாக இல்லை. ஆம், கடற்பன்றியில் இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் அது முடியாது. வயிறு குமட்டி வாயில் எடுப்பதை விட லேசான தலையுடன் பட்டினியாயிருப்பதே மேல். என் முகத்தால் நசுங்கிய அதை உண்டால்தான் நான் கட்டாயம் வாந்தி எடுப்பேன். எனவே வேறு வழியில்லை என்றால் அப்பொழுது அதை பற்றி யோசிக்கலாம். சே, சாப்பாட்டால் பலம் பெற நினைக்க இதுவா சமயம்? உனக்கு மூளை இல்லை.
பறக்கும் வராலையாவது தின்று பலம் பெறு என்றெல்லாம் எண்ணலானான். அது பக்கத்திலேயே இருந்தது. எனவே எடுத்து முழு மீனையும் தலை முதல் வால் வரை மென்று தின்றான். மற்ற மீன்களின் தசையை விட வரால் மீன் தசை மிகவும் சத்துள்ளது. எனக்கு தேவையான சத்து இதில் இருக்கிறது. என்னாலானதை எல்லாம் செய்தாயிற்று. மீன் சுற்றத் தொடங்கட்டும். அப்புறம் போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த அவனது கடற்பயணத்தில் 3ஆம் முறையாக இப்பொழுது சூரியன் உதிக்கிறது. மீனும் சுற்ற ஆரம்பித்து விட்டது. மீன் சுற்றுவதால் கயிறு சரிவதை அவனால் காண முடியவில்லை. அது தெரிய இன்னும் சற்று நேரமாகலாம். ஏதோ கயிறு தளர்வதை போலிருந்தது. வலக்கையால் வலித்தெழுத்தான். கயிறு நெட்டு விரைத்தது. அருந்துவிடுமோ என்று தோன்றிய தருணத்தில் நல்ல வேளையாக கயிறு தளர்ந்து சுருண்டு சுரணையிற்று படிந்தது. கயிற்றை முதுகிலிருந்து சுழற்றி மெதுவாய் கயிற்றை இழுத்தான். இரு கைகளையும் ஆட்டி ஆட்டி உடலாலும் கால்களாலும் கயிற்றிழுப்பை சமாளிக்க முயன்றான். அவனது பழங்கால்களும் உடலும் கயிற்றூஞ்சலின் கனத்தை தாங்கின. பெரிய வட்டமே, எனினும் வட்டாட ஆரம்பித்து விட்டதே, அதுவே போதும் என்றான் கிழவன். கயிறு இறுகி மேலே வர மறுத்தது. விருக்குற்ற அதன் முறுக்கினின்றும் சிதறிய நீர்த்துளிகள் வெயிலில் மினுமினுத்தன. கொஞ்ச நேரத்தில் கயிறு நழுவலாயிற்று. அவனும் மனமில்லாமல் சிறிது சிறிதாக விட்டு கொடுத்தான். அது வெளிவட்டத்தில் சுற்றுகிறது. முடியும் மட்டும் இழுத்து பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு இழுப்பும் வட்ட விளிம்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். 1 மணி நேரத்தில் அது மேலுக்கு வரலாம். நானும் பார்க்கலாம். இப்பொழுது போரிட்டு பயனில்லை என்பதை அது உணரும்படி செய்ய வேண்டும். அப்புறம் கொல்ல வேண்டும். 2 மணிகள் கழிந்தன. மீன் மெதுவாக சுற்றி கொண்டே இருந்தது. அதன் உடலெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து, ஆனால் உள்ளுர எலும்பு முதலாய் வலி எடுத்தது. ஆனால் வட்டம் சிரித்து கொண்டு வருகிறது. மீனும் மேலாக மிதக்குகிறது. கயிற்றிலும் சாய்வு அதிகமாகிறது. 1 மணி நேரத்திற்கு அவன் கண்ணுக்கெதிரில் கரும் புள்ளிகள், செம்புள்ளிகள் தோன்றின. அவன் கண்களையும் கண்மேல் நெற்றிலும் உள்ள காயங்களையும் வேர்வை உறைந்து உப்பிட்டு உறுத்தின. கரும் புள்ளிகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பெரிய கணத்தை இழுக்கும்போது அது சகஜமே. ஆனால் 2 முறை தலை சுற்றி மயங்கியது. அதுதான் அவனை கஷ்டப்படுத்தியது. தோல்வி உற்று ஒரு மீனுக்காக நான் சாவதா? அதுவும் மெதுவாக அது மேலே வரும்போது? கடவுளே காப்பாற்று! 100 முறை அம்மையப்பரின் நாமங்களை ஜெபிப்பேன். ஆனால் இப்பொழுது முடியாது என்றான். நினைவிருக்கட்டும், அப்புறம் ஜபம் செய்ய வேண்டும். திடீரென்று கயிறு உலுக்கி அகன்றது. அவ்வுலுக்கல் இருக்கையும் இழுக்கும் கூராய், வேகமாய், குத்தலாய், கடினமாயிருந்தது. கயிற்று கம்பியை அது வாளால் அடித்து தாக்குகிறது என்று எண்ணினான். இது எதிர்பார்த்ததுதானே. இதனால் அது குதிக்கும் என்று தெரிகிறது. தற்காலம் அது சுற்றி வருவது நல்லதுதான். இருந்தாலும் அது குதித்துதானே தீர வேண்டும். குதித்தால்தானே காற்று வாங்க முடியும். ஆனால் அதிகம் குதித்தால் தூண்டிற்கொக்கியின் குத்துப்புண் அகன்று அது தப்பிவிடுமே. குதிக்காதே மீனே, குதிக்காதே. பலமுறை மீன் கம்பி கயிற்றை உலுக்கி துள்ளியது. ஒவ்வொரு முறையும் அவனும் கொஞ்சம் கொஞ்சம் கயிற்றை தளரவிட்டான். அதன் காயம் பரவாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் வலியை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சமாளித்துக் கொள்வேன். அதன் வலி அதை பைத்தியமாக்கி அடிக்கவிடும். சிறிது நேரத்திற்கு அப்பால் மீன் மறுபடியும் வட்டமிடலாயிற்று. அவனும் கயிற்றை இழுத்து பிடிக்கலானான். தலை கிருங்கியது. கடல் நீரை தலையிலும் கழுத்திலுமாக தெளித்து தேய்த்து கொண்டான். என் உடல் மறுத்து போகவில்லை. சீக்கிரம் அது மேலே வந்துவிடும். நான் சமாளித்துக் கொள்வேன். சமாளிக்கத்தான் வேண்டும்.
வேறெதை பற்றியும் எண்ணுவது கூட தவறு என்றான். பின் மண்டியிட்டு கயிற்றை முதுகிற்கு சரி செய்து அது வட்டமிடும் வரையில் கொஞ்சம் இளைப்பாறுவோம். மேலுக்கு வரும்போது எழுந்து வேலை செய்தாற்போல் போதும். எப்போதும் இல்லாத களைப்பு ஏற்பட்டது. பருவக்காற்று வீசியது. அது நல்லதுதான். காரியம் முடிந்து கரை திரும்ப தேவையானதே. அடுத்த வட்டத்திலும் இளைப்பாறலாம். இப்பொழுது உடல்நிலை எவ்வளவோ பரவாயில்லை. இன்னும் 2-3 சுற்றில் அதை பிடித்துவிடலாம் என்றான். அவனது வைக்கோல் தொப்பி பின்புறம் சரிந்தது. அத்துடன் படகு பலகை மேல் சாய்ந்தான். சுற்று மீனே சுற்று, திருப்பத்தில் உன்னை பிடிப்பேன் என நினைத்தான். கடல் எழும்பியது. அலை அலைத்தது. கரை பக்கமாய் காற்றடித்தது. தெற்கும் மேற்குமாய் படகை செலுத்துவேன். கடலில் பயமே கிடையாது. அது ஒரு தண்ணீர் தீவு, அவ்வளவே என்றான். 3வது சுற்றில் வெகு நேரத்திற்கு பின் முதலாக மீனை கண்டான். அது ஒரு சுறா நிழல் போல படகை தாண்டியது. தாண்ட நீண்ட நேரமாயிற்று. அதன் நீளத்தை அவனால் நம்பவே முடியவில்லை. இல்லை, இத்தனை பெரியதாய் இருக்க முடியாது என்றான். ஆனாலும் மிக பெரிய மீன்தான். அந்த சுற்று முடிந்ததும் அது வெளிப்பட்டது. 30 கஜ தூரத்தில் வெட்டரிவாள் போன்ற அதன் கூரான வாலை கடற்பரப்பின் கருநீலத்தின் மேல் செம்மஞ்சட கீறலான அதை அவன் கண்டான். நீர்மட்டத்தடியில் அதன் பருத்த உடலின் ஊதா வரிகள் நன்கு தெரிந்தன. முதுகு செதில்கள் அடங்கி கிடந்தன. பக்க செதில்கள் சிறகுகளைப் போல விரிந்திருந்தன. அடுத்த சுற்றில் அதன் கண்கள் தெரிந்தன. 2 உறிஞ்சு மீன் குஞ்சுகள் அதை சுற்றி நீந்தின. ஒட்டியும் ஒட்டாமலும் அதனது உடலின் நிழலுமாக அதை சஞ்சரித்தன. அவை ஒவ்வொன்றும் 3 அடி நீளமுள்ள விலங்குகளைப் போல தோன்றின. அவனுக்கு வியர்வை தட்டியது. வெப்பத்தால் அல்ல. மீன் வட்டமிட கயிற்றை வலித்ததால் 2 சுற்றில் அதன் உடலில் ஈட்டியை பாய்ச்சிவிடலாம். அது நெருங்கி பின்னும் நெருங்கி வர வேண்டும். ஈட்டிக்கு அதன் தலை சிக்கினால் போதாது, இதயம் சிக்க வேண்டும். கிழவனே, சாந்தமாய் தைரியமாய் இரு என்றான். மற்றொரு சுற்றில் அதன் முதுகு வெளிப்பட்டது. ஆனால் தொலைவில் அதற்கடுத்த வளைவிலும் தூரத்தில் தான் இருந்தது. எனினும் நீர்மட்டத்திற்கு மேலேயே வந்துவிட்டது. கயிற்றை சுருக்க அது படகின் பக்கத்தில் வந்துவிடும். ஈட்டி முன்பே தயாராயிருந்தது. அதன் கயிறு ஒரு வட்ட கூடையில் வளையமிட்டப்பட்டு நுனி படகு கொக்கியில் மாட்டப்பட்டிருந்தது. வட்டம் குறுகியது. அமைதியாய் அழகான அதன் வால் மட்டும் நெட்டு நெளிந்தது. கிழவன் தன்னாலான மட்டும் கயிற்றை சுருக்கி இழுத்து பிடித்தான். ஒரே ஒரு கணம் மீன் கொஞ்சம் புரண்டது. அடுத்த கணம் சமாளித்து கொண்டு மறுபடியும் வட்டமிட ஆரம்பித்தது. நான் அதை அசைத்தே விட்டேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். மறுபடியும் தலை கிருங்கியது. எனினும் அவனது பிடி தளரவில்லை. அதை அசைத்து விட்டதை பற்றி எண்ணினான். இந்த தடவை அதை மல்லாத்தி விடலாம். கையே இழு, காலே உறுதியாய் நிலை, தலையே மயங்காதே. இதுவரை நீ என்னை காட்டிக் கொடுத்ததில்லை. இப்பொழுதும் நிமிர்ந்து நில். இம்முறை மீனை புரட்டிவிடலாம். ஆனால் எத்தனை இழுத்தும் பயனில்லை. அது சிறிதே கவிழ்ந்தது. எனினும் சரி செய்து கொண்டு அப்பால் நீந்தியது. மீனே, நீ சாவதென்னமோ நிச்சயம். நானும் சாக வேண்டுமா என்று கூறிக்கொண்டான். இப்படியே போனால் எதுவும் நடக்காது. நாவல் உலர்ந்து அவனால் பேசக்கூட முடியவில்லை. தண்ணீர் புட்டியை எட்டி எடுக்கவும் வசதியில்லை. இம்முறை அதை எப்படியும் படகின் பக்கத்திற்கு இழுத்தாக வேண்டும். இன்னும் என்னால் தாங்கவே முடியாது. நானா எப்பொழுதும் எதையும் தாங்குவேன். அடுத்த சுற்றில் அநேகமாய் வெற்றியைதான். எனினும் மீன் என்னமோ தப்பிவிட்டது. மீனே, நீ என்னை கொல்லுகிறாய். கொல்ல உனக்கு உரிமை உண்டு. சகோதரனே, உன்னை காட்டிலும் பெரிதான
அழகான, சாந்தமான, உயர்வான, பெருந்தன்மை மிகுந்த மீனே நான் கண்டதே இல்லை. வா, என்னை கொல்ல வா. நமக்குள் யாரை யார் கொன்றாலும் எனக்கு அக்கறையில்லை. என் மனமே குழம்புகிறது என்று எண்ணினான். தலையே, மயங்காதே. நீ மயங்கக்கூடாது, கூடவே கூடாது. மீனைப் போல, மனிதனைப் போல எந்த துயரத்துக்கும் தயாராயிரு. தலையே, தடுமாறாதே என்று முணுமுணுத்தான். பழையபடியே 2 சுற்றுகள் கழிந்தன.